உட்கார். இங்க பாரு, நான் வந்து கூப்பிடுற வரைக்கும் நீ இங்கே சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்கணும். வெளியே வரக்கூடாது என்ன? இந்த புடி புடி, வெளியே வரக்கூடாது என்ன? அம்மா என்னமா பண்ற? வந்திருக்கவங்க இவளை பார்த்துட்டு சம்மந்தம் வேணான்னு சொன்னா காரியமே கெட்டு போயிடும்டி. அம்மா உங்களுக்கு லட்சுமி பத்தி தெரியாதா? லேஸ் வாக்குல சொல்லி வச்சிருக்கேன். இருந்தாலும் இவளை அடைச்சு வைக்கிறது தானே நமக்கு நல்லது. ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும். நீ போய் காப்பி போடு, நான் வந்துடுறேன். போ. என்ன வித்யா, ரெடி ஆயிட்டியா? கல்யாணம் ஆக போற பொண்ணு இப்படி ஒரு செயினோட இருந்தா நல்லா இருக்குமா? இரு, இந்த இதையும் போட்டுக்கோ. இரு, நானே போட்டு விடுறேன். சரியான லூஸ் அம்மா. இது எதுக்கு இவளுக்கு போட்டு விடுது? நல்ல சிரிச்ச முகமா இரு வித்யா. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? சுமதி, நான் சொல்றப்ப வித்யாவை கூட்டிட்டு வா. எங்களுக்கு ஒரே பையன், சொந்தமா ஜவுளி கடை வச்சிருக்கான், சொந்த வீடு இருக்கு. டவுன்ல இவன் பேர்ல இடமும் வாங்கி போட்டிருக்கேன். என் மகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு மேலூர்ல கட்டி கொடுத்துருக்கோம். அள்ளுச்சில்லு எதுவுமே இருக்காது. எடுத்துக்கங்க. சுமதி, வித்யாவை கூட்டிட்டு வாமா. பொண்ணு பாப்பா. வா வா. கார்த்தி, வித்யா தன்னோட எதிரிய கூட உறவா பாக்குற பொண்ணு. அவ என் வீட்டுல வளர்ந்திருந்தாலும் இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அவளை அவங்க குடும்பத்தை சேர்ந்தவளை தான் நினைக்கிறாங்க. அவ உங்க வீட்டுக்கு மருமகளானா இந்த ஊரே உங்களுக்கு சொந்தமாயிடும். வித்யா, புருஷன் பொண்டாட்டி உறவுல எது ரொம்ப முக்கியம்? பாசமா இல்ல ரெண்டு பேருக்கு இடையில இருக்க சந்தோஷமா? நம்பிக்கை. அது இருந்தா மட்டுமே போதும். மத்த ரெண்டும் தானா வரும். அறிவுக்கும் படிப்புக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு உங்க பொண்ணு நிரூபிச்சுட்டா. என்ன கார்த்தி, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? ஓகேவா? ஆமாங்க, பொண்ணு நல்லா இருக்கு. பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். பொண்ணோட விருப்பத்தை ஒரு தடவை கேட்டுக்கோங்க. அவளுக்கு விருப்பம்தான். இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? அக்கா, லீலாவதி, அவர் சொல்றதும் சரிதான். வித்யா, உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமா? வித்யாமா, உன் மனசுல என்ன இருக்கோ அதை வெளிப்படையா சொல்லுமா. யாரும் எதுவும் உன்னை சொல்ல மாட்டாங்க. என்னது? என்ன எதுன்னு சொல்ல மாட்டான். இங்க பாரு வித்யா, நீ கும்பிடுற சாமியும் அம்மாவும் தான் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காங்க. சரின்னு சொல்லுமா. அக்கா, 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 அக்கா. என்ன?
சொல்லாம உள்ள போகுது. லக்ஷ்மி, அக்கா, லக்ஷ்மி, அக்கா உள்ள. சரி வா போலாம். இவ என் தங்கச்சி. இவ பிறந்ததுல இருந்து இவளுக்கு புத்தி சுவாகிதமே இல்ல. என்னை விட்டா என் தங்கச்சிக்கு வேற யாரும் இல்ல. கல்யாணம் முடிஞ்ச கையோட இவளையும் நான் என் கூட கூட்டிட்டு வருவேன். என்னையும் சேர்த்து இவளையும் நீங்க ஏத்துக்கிட்டா நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். அது சரி, இது பெரிய வில்லங்கமால இருக்கு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஓம் பாரத்தெல்லாம் சுமக்கிற தெம்பு எங்களுக்கு இல்லம்மா. என்ன இல்ல. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. டே தம்பி எந்திரா. அம்மா, வா வாங்க இல்ல, போலாம். அம்மா இருங்க. அம்மா நான் சொல்றது கேளுங்க. இல்ல, என்னடி? மாப்பிள்ள நான் அவகிட்ட அம்மா பேசுறேன். இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. இருங்க, நான் சொல்றது கேளுங்க. போகாதீங்க. ஹை ஆப்பிள். ஜாலி ஆப்பிள். என்னம்மா வித்யா, ஏன் இப்படி பண்ணிட்ட? இல்ல நீ பண்ணது சரின்னு உனக்கே தோணுதா? இந்த சம்மந்தம் மட்டும் அமைஞ்சிருந்தா உன் வாழ்க்கையில பாதி பிரச்சனை தீர்ந்திருக்குமேம்மா. இப்படி பண்ணிட்டியே. உன் அத்தை எப்பவுமே உனக்கு கெட்டது மட்டும்தான் பண்ணுவா. அவ உனக்கு செஞ்ச ஒரே நல்ல காரியம் இப்படி ஒரு நல்ல சம்பந்தத்தை கூட்டிட்டு வந்ததுதான். அத நீயே கெடுத்துட்டியம்மா. ஏம்மா, நீ சொன்ன கண்டிஷனை யார் ஏத்துக்குவாங்க? கே வித்யா, உன்னை கட்டி கொடுத்த உடனே உன் மாமா உன்னைய மொத்தமா கை கழுடுவான்னு நினைச்சியா? அப்படிலாம் இல்ல மாமா. லட்சுமி நான் பாத்துக்க மாட்டேனா? ஏமா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவ எல்லாரும் உங்களை அசிங்கப்படுத்தணும் தான் இப்படி எல்லாம் பண்ணதே. அப்படிலாம் நான் நினைக்கல சுமதி. எனக்கு வேற வழி தெரியல. என்னால லக்ஷ்மிய தனியா விட்டுட்டு போய் வாழ முடியாது. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என்னோட மானம், மறுவாத, கௌரவம் எல்லாம் காத்தோட பறந்து போச்சு. உன் மருமகளை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேச அடிக்கிறதுக்கு பாஞ்சுக்கிட்டு வருவ. இப்ப என்ன பண்ண போற? நீதான் பெரிய நாடகக்காரனா இருக்கேனா? கேவலம் உனக்கு மேல இவ பெரிய நாடகக்காரியால இருக்கா? ஐயோ அம்மா, என்ன ஒரு நடிப்பு! இல்லத்த லக்ஷ்மி. நிறுத்திரி. உன் முதல கண்ணீரை நம்பறதுக்கு நான் ஒண்ணு உன் மாமன் கிடையாது. என்னையா அவளை நம்ப சொல்றியா? அம்பட்டும் வேஷம். எந்த சாக்க சொன்ன சம்பந்தம் வேணான்னு சொல்லுவாங்களோ அத சரியா பார்த்து சொல்லிருக்கா பாரு. இவள லேசுப்பட்டவனை மட்டும் நினைச்சிடாத. நீ சும்மாவே ஆடுவ, இதுல சலங்கைய வேற கட்டி விட்டா கேட்கவா வேணும்? ஏன் பேச மாட்ட? நாயா பேயா அலைஞ்சு இவளுக்கு ஒரு சம்பந்தத்தை கொண்டு வந்தல்ல, அதுக்கு நீ இப்படிதான் பேசுவ. அந்த பட்டணத்துக்கார பையன் இருக்கான்ல, அதான் மிராஸ்தாரு பேரன். அவன மனசுல வச்சுக்கிட்டு தான் இவ இப்படி பேசுறா. நீலா, சும்மா நீ பாட்டுக்கு ஏதாவது கதையை கட்டி விடாத. இது பொம்பளை புள்ள விஷயம். நானும் ஒரு பொண்ண பெத்தவதான். அபாண்டமா சொன்னா கடவுள் எனக்கு கூலிய கொடுப்பான். நான் சொல்றது நெசம். இந்த விஷயத்தை இவளால வெளிய சொல்ல முடியாதுல்ல, அதான் தங்கச்சி மேல பழிய போட்டுட்டு தப்பிச்சுக்கிறா. இவளுக்கு போய் ஒரு நல்லது செய்யலான்னு நினைச்சேன் பாரு, என் புத்திய செருப்பாலேயே அடிச்சுக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லத்த. இல்லையா?
கேந்திரி வா வா வா. அத்தை. நிஜமாவே உன் மனசுல அவன் இல்லனா உன் தங்கச்சி மேல சத்தியம் பண்ணு. என்ன பண்ற நீ? பச்சை புள்ள மேல சத்தியம் பண்ண சொல்ற? இவளுக்கு உசுறு இவதானே, சத்தியம் பண்ண சொல்லு. அவ எப்படிமா பண்ணுவா? பண்ண முடியாது. இவளை பத்தி எனக்கு தானே நல்லா தெரியும். சத்தியம் பண்ணதா நீ நம்புவியா? கோர்ட்ல கூட தினம் 100 பேர் சத்தியம் பண்ணி பேசுறான். அதுக்காக அத்தனை பேரும் உண்மையை தான் பேசுறாங்கன்னு அர்த்தமா? பைத்தியக்காரத்தனமா பேசுற? வித்யாவை பத்தி எனக்கு தெரியும். அவ தங்கச்சி மேல இருக்கிற பாசம் தான் அவளை இப்படி பேச வச்சிருக்கு. அது தப்புன்னு நானும் அவளை கண்டிச்சிருக்கேன். இது பாரு, இதையே காரணமா வச்சு நீ பாட்டுக்கு எதையாவது இல்லாத புறாதி சொல்லாத. அடுத்து ஆக வேண்டியது என்னன்னு பார்க்கலாம். அடுத்து ஆக வேண்டியதுக்கு என்ன இருக்கு? அதான் தெளிவா சொல்லிட்டாளே. இனிமே இவளை எவன் பொண்ணு கேட்டு வருவான்? மனசுல நினைச்சத சாதிச்சிட்டா அழுத்தக்காரி. வித்யா, லட்சுமி கூட்டு உள்ள போமா. போட. இதுக்கு மேல யாரும் இந்த பிரச்சனையை வளர்க்க வேணாம். எதுக்குமா இவ்ளோ நகை பணம் எல்லாம்? இதெல்லாம் வேண்டாமா? வேதாம்மா மேலையும் உங்க மேலையும் அவங்க படிப்பு மேலையும் திறமை மேலையும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குயா. இந்த பண பிரச்சனைனால அவங்களோட நோக்கமும் அவங்க முயற்சியும் வீணாக கூடாது. என்ன மன்னிச்சிரு பார்வதி. என்னாலதானே உங்க குடும்பத்துக்கே இந்த நிலைமை. அதுக்கு பிராயச்சித்தமா உன் பசங்களை நல்லபடியா படிக்க வச்சு பார்த்துட்டு இருந்திருக்கணும். ஆனா அதை செய்யாம இத்தனை வருஷம் கையால் ஆகாதவனவே இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. அதான் இப்ப நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என் பொண்ணு மானசாவுக்கு முன்னாடி வித்யாவுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை முடிக்கிறேன். அதுல யார் தலையிட்டாலும் சரி, அத பத்தி கொஞ்சம் கூட நான் கவலைப்பட போறதே இல்லை. வித்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் என்னோட முதல் வேலை. நீ உன் பொண்ண ஆசீர்வாதம் பண்றனால நான் உனக்கு தரேன். நிச்சயமா வித்யாவோட கல்யாணத்தை ஜாம் ஜாமன் நடத்துவேன். அதுக்கான வேலையை நான் உடனே ஆரம்பிக்க போறேன். யாரா இருக்கும்? புது நம்பரா இருக்கு. ஹலோ. ஹலோ, வணக்கம். செல்வன் தானே? ஆமா, செல்வன் தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் சந்திரமோகன் பேசுறேன். சந்திரமோகனா? ஹலோ, இப்ப எதுக்காக நீங்க எனக்கு போன் பண்றீங்க? நாங்களே இங்க பல பிரச்சனைகள் சிக்கிக்கிட்டு இருக்கோம். இருக்கிற பிரச்சனை பத்தாதுண்டு நீங்க வேறியா? இது பாருங்க, தயவு செஞ்சு இனிமே எனக்கு போன் பண்ற சொல்லி எல்லாம் வச்சுக்காதீங்க. செல்வம் செல்வம், ஒரு நிமிஷம் கட் பண்ணிடாதீங்க. பேசுங்க 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 பேசுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். ஸ்பீக்கர்ல போடு. ஸ்பீக்கர்ல போடு.
நீங்க என் மேல ரொம்ப கோவமா இருப்பீங்க. அது நியாயம்தான்னு எனக்கே நல்லா புரியுது. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ண வந்தான். இப்ப அந்த தப்பெல்லாம் சரி பண்ணணும்னு தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். பேசுங்க. நான் பண்ண எதையுமே என்னால மாத்த முடியாது. ஆனா இப்போ அது ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐயா ஐயா, போதும் ஜாமி, போதும். நீங்க பண்ண நல்லது எல்லாம் போதும். அதனால என்ன நடந்துச்சுன்னு இந்த ஊருக்கே தெரியும். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இதுக்கு மேல நீங்க எதுவும் பண்ண வேணாம். தயவு செஞ்சு வாயை மூடுங்க. அவர் சொல்றது கேளுங்க. பேசுங்க பேசுங்க. செல்வம், நீங்க என்ன நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். நீங்க இல்ல, யாரா இருந்தாலும் நம்ப மாட்டாங்க. நான் போன்ல எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. என் மேல நம்பிக்கையும் வராது. எனக்காக கடைசியா ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்க. சொல்லுங்க. தயவு செஞ்சு நீங்களும் உங்க மனைவியும் கிளம்பி ஒரே ஒரு தடவை சென்னைக்கு வர முடியுமா? ஒரே ஒரு தடவை நீங்க 2 பேரும் என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது பாருங்க, நான் தான் உங்க சங்காத்தமே வேணும்னு இருக்கல. எங்களை எதுக்காக உங்க வீட்டுக்கு கூப்பிடுறீங்க? எனக்காக வர வேண்டாம். இறந்து போன உங்க தங்கச்சிக்காக, உங்க மச்சானுக்காக, அவங்க குழந்தைகளுக்காக ஒரே ஒரு தடவை என் வீட்டுக்கு வாங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் தங்கச்சி தான் போய் சேர்ந்துட்டாள. இப்ப என் மச்சான் எங்க இருக்கான்னு கூட தெரியல. அப்பா, அந்த குடும்பமே இப்ப சின்ன பின்னமாய் செதறி கிடக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தானே. இப்ப பாவம் மிஞ்சி இருக்கிறது அந்த 2 பிள்ளைங்க தான். அதுங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல இல்ல? தப்பு பண்ணவன் மனம் வருந்தி ஒரு நல்லது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்களேன். தப்பு பண்றவன் மனசறிஞ்சு மன்னிப்பு கேட்டா மன்னிக்க மாட்டீங்களா? தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. நீங்க பெரிய மனுஷன். என்னை மன்னிச்சு ஒரே ஒரு தடவை எனக்காக, மாணிக்கத்துக்காக, அவங்க பசங்களுக்காக வீட்டுக்கு வாங்கல. இன்னைக்கு வரோன்னு சொல்லுங்க. இங்க சும்மா தானே இருக்கும். போய் பாப்போம். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. ஒத்துக்குங்க. இந்த பேசுங்க 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 பேசுங்க. சரி, வரோம். என்னவா இருக்கும்? போய் தான் பாப்போம். ஏதாவது கிடைக்கும். என்ன மச்சான், கேம் விளையாண்டுட்டு இருக்கியா? சரி, ஜஸ்ட் ஒரு 5 minutes. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். டேய், 5 நிமிஷத்துல குளிக்கிறதுக்கு பேரு குளியலாடா? என்ன சும்மா போய் தலையில தண்ணி தெளிச்சிட்டு வர போறியா? அடே, ஒரு ஃப்ளோல சொன்னேன்டா, உடனே புடிச்சுப்பிய. சீக்கிரம் வந்துடுறேன். இரு. ஹலோ பிரதர், எப்படி இருக்க? அப்புறம் என்ன ஸ்பெஷல்? தம்பி, ஃப்ரீயா பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. என்ன ப்ரோ, உனக்கு ஏதாச்சும் அவசர வேலை இருக்கா? அவசரம் தான், ஆனா எனக்கு இல்ல பிரதர், உனக்கு. என்ன எனக்கா? நீ என்ன சொல்ற? கொஞ்சம் தெளிவா சொல்லு. அங்க செல்வன் உனக்கு யாராவது தெரியுமா? தெரியும், வித்யாவோட மாமா. நம்ம அப்பா அவருக்கு ஃபோன் பண்ணி என்னவோ பேசிட்டு இருந்தாரு. நம்ம அப்பாவா? நம்ம அப்பா ஏன் செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி பேசணும்? ஃபோன்ல பேசுனது மட்டும் இல்ல, செல்வத்தையும் அவர் வைஃபையும் சென்னைக்கு வர சொல்லியிருக்காரு. ஐயோ, அவங்க இங்க வந்தாங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. நீ அரசனூர்ல இருக்கிற விஷயமும் தெரிஞ்சிடும், தாத்தா வீட்டுல தான் தங்கியிருக்குங்கிற விஷயமும் தெரிஞ்சிடும். அது தெரிஞ்ச மேடம் என்ன செய்வாங்கன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. விஜய், என்ன விஜய் இது? பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் யோசிக்க டைம் இல்ல. டக்குன்னு போனை வச்சுட்டு ஏதாச்சும் பண்ணு.
எப்படியாச்சும் அவங்க 2 பேரையும் இங்க வரவிடாம தடுத்துரு. ஓகே ஓகே விஜய், நீ என்ன பண்ற? எனக்கு அப்பப்ப என்ன நடக்குதுன்னு அப்டேட் பண்ணிட்டே இரு, சரியா? டேய், நீ முதல்ல போனை கட் பண்ணிட்டு ஓடு. ஐயோ